முத்தமிழ் சேத்தன்பழகை மூதூரில் இசக்கியம்மன் கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாட நற்றமிழ் சீர் வெண்காட்டு நாதாவும் முன்படைத்து அம்மா புத்தகசேன் புடவையரான் வேலை முகவன் காப்புதாமே திட்டமாய் முன்பிறப்பில் செய்ததை வினைக்காய் வந்து கட்டுடன் பலகை காட்டி கழித்திருந்த அங்கே வாழ்ந்த செட்டியை மாய்த்த நீரை சிறப்புடன் உதித்த கதையை திண்ணமாய் வெள்ளை பாட சிவன் திரு மைந்தன் காப்பா காப்பது மாய நீலி கருதிய நீலன் தானும் அப்பா வேப்பிலை உறைந்தவாறும் தாசியால் துளர்ந்தவாறும் வாய்ப்பிலை இசை மாறாமல் வரிசையாய் ஆதிரூபம் இசக்கியம்மன் கதை பாட ஈஸ்வரா துணை வருவாயே நாடான நாடதிலே நாடதிலே நல்லவிட சீமையிலே நல்லவிட சீமையிலே சமான தேசத்திலே 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 அன்னகிரி ஆனதிலே அன்னகிரி ஆனதிலே சங்கீதம் சங்கீதம் கூத்தாடு முறைக்காரி கூத்தாடு முறைக்காரி சங்கீதம் சங்கீதம் கூத்தாடு முறைக்காரி சன்னதிக்கு முறை நடத்தி முறை சதுராடு சிவகாமி சதுராடு சிவகாமி நாடு மிக நல்ல நாடு நாம போலும் நாடு கோடை மழை பொழியும் நாடு பொழிந்து வந்தல் வீசும் நாடு நீர்வளம் நிலவளம் கார்வளம் கடல் வளம் செல்வ வளம் செங்கல் வளம் மக்கள் வளங்கள் பொருள் வளங்கள் ஆமா இந்த வளங்கள் எல்லாம் ஒருங்கமைக்கப்பட்ட நாடுதான் இந்த நாடு வடதேசத்திலே அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான நன்னகரம் அன்னகிரி என்று சொன்னால் அன்னம் என்றால் சோறு கிரி என்றால் மலை அங்கே அன்னதானத்தை மலை போல் குவித்து அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்வார்களாம். அதனால்தான் அதற்கு அன்னகிரி வட்டணம் என்று பெயர் பெற்றது. ஆமா, அதை பழகை நல்லூரும் என்பார்கள். அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அதுதான் அம்மையப்பர் திருக்கோவில். சக்தி சிவன் ஆலயம் என்று சொல்வார்கள். ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு ஊரிலே ஆலயம் எழுப்பி திருவிழா எல்லாம் குடிக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக, அதாவது அந்த ஊரில் உள்ள ஒற்றுமையை காண்பிப்பதற்கும் ஆத்மீக நெறியை வளர்த்துவதற்கும் தான் அங்கு ஆலயம் அமைத்து அங்கே திருவிழா எல்லாம் நடத்துகின்றார்கள். ஆமா, அப்போதுதான் உற்றார்கள் உறவுடையோர்கள் எல்லோரும்
பகையாளிகள் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் அந்த ஆலயம். அந்த அம்மையப்பர் திரு ஆலயத்திலே 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். ஒரு ஆலயத்திலே 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்திருக்கும். 61 மறையவர்களிலே தலைமை அந்தனாக சிவபாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியன் சரி சிவனை ஒருவேளை மறக்காத ஒரு சிவபக்தனாக வாழ்ந்து வருகின்றார். எவ்வளவுதான் ஒரு சிவபக்தனாக வாழ்ந்து வந்தாலும் அவன் இல்லறத்திலே ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த சிவபாப்பானுக்கு இல்லறத்தின் மேலே நாட்டம் என்பது இல்லை. மற்றமுள்ள பிராமணவாளெல்லாம் சொல்றார் என்ன அடே என்னப்பா என்ன இந்த சிவபாப்பான் ஆனவன் அப்படி கோயில் சுத்திட்டே இருக்கிறான். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா குடும்பம் விருத்தி ஆகும் இல்ல. திருமணமா? ஆமா. திருமணம் பேச்ச கேட்டாலே கோவிலுக்கு மறுபடியும் ஓடி போயிடறான். ஏன்னா அவன் அப்படி ஓடி போயிட்டு இருந்தாலும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாண்டமோ நீ பின்னாடி ஓடுறியோ கல்யாணம் வேண்டாம் இருந்தாலும் பரவாயில்லை, ஓடினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பையனை விடக்கூடாது. பையனுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி என்று சொல்லி பல இடத்திலே பெண் பார்க்கின்றார்கள். சரி அவருடைய மனதுக்கு ஏற்றவாறு அவருடைய குலத்திலே உதித்த சிவாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சிவபாப்பான் திருமணம் முடித்து காதலர்கள் பிரியாமல் பிரியாமல் காதலர்கள் பிரியாமல் சிவபாப்பான் சிவாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து மன்மதனும் ரதியும் போன்றே அலையும் கடலும் போன்று அன்பும் மரணும் உடைத்தான் என் இயல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவரை கூட்டிருக்கிறாங்க. சரி மன்னவரம் தேவியும் அரசாண்டு வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இவருடைய அதாவது ஒற்றுமையின் மலனாக சிவாசி பெண்மணியானவள் கர்ப்பமுற்றாள். சரி கர்ப்பமுற்று அவள் மனைவிக்கு மாதங்கள் வளர்ந்து 2 திங்களாக அங்கனாக சுமந்தாள். 10ஆம் மாதத்திலே அழகின் திருவுருவாய் அழகான ஒரு ஆண்மதலை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பிறந்த போது கொப்பாடு நீக்கி கொப்பில் கொடி அறுத்து சேரை ஒட்டி நல்ல நீரில் நீராட்டி தாளாட்டி சீராட்டி பெயர் சூட்டுகிறாள். இப்படி இவள் குலம் வேதியர் குலம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தால் அவருடைய குலத்தை ஒட்டி பெயரை சூட்டுவார்கள். இல்லாவிட்டால் குல தெய்வங்களுடைய பெயரை ஒட்டி பெயர் போடுவாங்க. குலதெய்வம் சொல்லியாச்சுன்னா பெண்களுக்கு சொல்லியாச்சுன்னா இசக்கி பொன்னம்மா பொன்னம்மா காத்தவராயி காத்தவராயின்னா கருப்பசாமிக்கு பேரை அப்படி கொண்டு வந்து காத்தவராயின்னு போடுவாங்க. காத்தாயி மூக்காயி மூக்காயின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறதுனா என்ன மூக்காயின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய குழந்தை பத்துக்கிட்டே இருப்பாங்களா. அந்த குழந்தை ஒன்றும் தங்காது. அந்த குழந்தைக்கு மூக்கில் ஒரு அதபடி ஒரு சின்ன ஒரு வளையம் போல போட்டு சரி அப்படி ஆமா அந்த புல்லாக்க போட்டு அந்த தெய்வத்தை வேண்டி அப்படி மூக்காயின்னு பேர் போடுவாங்க. அது சரி இப்படி தெய்வத்தினுடைய அதாவது பிள்ளையை கூப்பிடும் போது தெய்வத்தை கூப்பிட்ட மாதிரி. ஆமா குழந்தையும் தெய்வமும் குலத்தால் ஒன்றுதானே. அத மாதிரி தன்னுடைய குலத்தை ஒட்டி அவர்கள் குலமோ வேதியர் குலம். சரி வேதியர் குலத்தை ஒட்டி வேதியன் என்று திருநாம பெயரதை போல நித்திய சிவபாப்பான் சந்தோஷமாய் மனமகிழ வேதியன் என்று திருநாம பெயரது கூட சிவபாப்பான்
இந்த நாளில் செப்பமுடனே சிவகாமி தாசி அவளோ சித்திரமாகவி தோமணி விடை செய்தார் குலம் வேதியர் குலம் பாருங்க. ஆமா. வேதியர் குலத்தை சேர்த்து அந்த குழந்தைக்கு வேதியர் என்று பெயர் நாமத்தை சூட்டி நாளொரு வண்ணம் முழுவதும் வேதியாக வளர்த்து வரும்போது அதே அம்மையப்பர் ஆலயத்தில் பூஜை நடக்கும் போது ஒரு 41 தாதி பெண்கள் சதுராடி வருகின்றார்கள். அப்போ அந்த காலத்துல எல்லாம் நாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பரதக்கலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆமா. அப்படி சிவகாமி யாரும் ஒரு கோயிலா இருந்தாலும் சரிதான், ஒரு மன்னர்களுடைய சபையாக இருந்தாலும் சரிதான், சரி முதலிலே நாட்டியம் ஆடி மன்னரை மகிழ்விப்பார்கள். அத மாதிரி இந்த சிவகாமி தாசி 41 தாதிக்கும் தலைமை தாசியாக சிவகாமி என்று சொல்லக்கூடிய தாசியானவள் சதுராடி வந்தாலும் இவளுக்கு குழந்தை மேலேயே ஆசை வருகிறது. திருமணமான உடனே ஒரு குழந்தைக்கு மேல ஆசை வருவது எல்லாருக்கும் இயற்கை தானே. ஆமா. அதே போல இந்த சிவகாமிக்கும் அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த சிவகாமி தாசிக்கு குழந்தை செல்வ வேண்டும் என்று இல்லை என்ற பல காலம் அவளோ மருந்து ஈஸ்வரன் மேலே கருத்தாய் இருக்கிற நாளே இல்லை என்று பல காலம் அவள் கருதி ஈஸ்வரன் மேலே கருத்தாய் இருக்கின்ற நாளில் சிவன் பாரதிக்கு ஊரை சப்ப சிவகாமி தனக்கு பதவி கொடுக்க கர்ப்பங்கூரையும் மாலி உருவாகி சிவனரமைக்கப்படி விரினாலே குழந்தை பற்றி அவரை கூறவையோ குழந்தை செல்வம் இல்லாத சிவகாமி தாசியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து மல்லாடி முறையிட்டு நிற்கின்றாள். அந்த பகவானே இறைவா, நான் குழந்தை இல்லாத மலடியாக இருக்கிறேனே. ஐயோ, எல்லோரும் என்னை பார்த்து மலடி மலடி என்று சொல்கின்றார்களே. மலடி என்று குறை நீங்க ஒரு மதலைக்கு அருள் கூடாதா என்று அம்மையப்பரை வேண்டி முறையிட்டு மன்றாடி நிற்கும் போது அம்மையப்பர் மனமிறங்கி சிவகாமி தாசிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு அருள் கொடுத்தார்.
மாதம் 10 திகைந்தது பெற்றாள் ஒரு ஆண் குழந்தை. ஆமா. ஆண் குழந்தை பிறந்த போது குப்பாடு நீக்கி குப்பை கொடி அறுத்து சேனை ஊட்டி தாலாட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கு பேர் சூட்டுகின்றாள். இவள் குலம் நட்டுவர் குலம். நட்டுவர் குலத்தை சேர்த்து திருகண்ட நட்டுவன் என்றே பெயர் நாமத்தை சூட்டினாள். திருகண்ட நட்டுவன் என்று பெயரை சூட்டி நாளொரு வண்ணம் முழுவதும் மேனியாக வளர்த்து வரும்போது இப்படி சீரு சிறப்பாக வளர்த்து வரக்கூடிய நேரத்திலேயே கொஞ்ச நாட்கள் கழிகிறது. சிவகாமி தாசிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்த கவலை தீரல்ல. ஆமா, மீண்டும் அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது. என்ன? அதாவது ஆண் குழந்தை இருக்கிறது, ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அழகுக்கும் நம்முடைய தொழிலை செய்வதற்கு நமக்கு பின்னால் ஒரு தொழில் செய்வதற்கு குழந்தை இல்லையே. தாசி குலத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் என்று மறுபடியும் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து மன்றாடி முறையிட்டு நிற்கின்றாள். பகவானே, நான் இருந்தேனே நான் பிறந்து விட்டால் அதனால மோசமே பிறந்த பிள்ளைகள் பால்முடி மாறுமோ பிள்ளையை பெற்று பார்மடவார்கள். சிவகாமி தாசியானவள் மறுபடியும் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து சரி அந்த பகவானே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்திருக்கிறாய், பரவாயில்லை. என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய பரதநாட்டியத்தை என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய குல தொழிலை செய்ய வேண்டுமானா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் தானே என்னுடைய குல தொழிலை செய்வாள். எனக்கு ஆண் குழந்தை தந்திருக்கிறாய், பரவாயில்லை. உலகத்திலே உள்ள மணவார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை பால்குடி மாறுவதற்கு முன்பாக மறுபடியும் உலகத்தில் உள்ள தாய்மார்கள் ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். எனக்கும் மறுபடியும் ஒரு பெண் குழந்தைக்கு அழுதரக்கூடாதா என்று சிவகாமி தாசியானவள் ஆண்டவனுடைய சன்னதியை வந்து அப்படி வேண்டி விரும்பி மன தவறி விட்டு அப்படி வேண்டி நிற்கும் போது வருந்தனால் திருந்து என்பதற்கு இணங்காத சரி பகவான் அந்த சிவகாமிக்கு அப்படி குழந்தைக்கு அருள் பதிக்கின்றார். அழகான ஒரு பெண் குழந்தைக்கு அருள் கொடுத்தார். மாதம் 10 திகைந்தது பெற்றாள் ஒரு பெண் குழந்தை. அவள் பெற்ற நேழை பெண் பிள்ளைதான் தேதை சிவகாமி தாசி பெற்றார்கள் உறமோரையா கொண்டேடிமார் மனம் மகிழே சத்திரம் போல் பெற்றிடுத்தார் சத்திரம் போல் பெற்றிடுத்தார் சிவகாமி மகளாரை உச்சதன பாலமூர்த்தி உன்னோதர் மாதாராட்டி தாராட்டி சீராட்டி தாராட்டி சீராட்டி தாராட்டி சீராட்டி சந்தன மோடல் வளர்த்து வளர்த்து